அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். 2024 ஆண்டின் முதல் மாதம் ஜனவரி மாதம். இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்குங்க. ஜனவரி மாதத்தில் சூரிய பகவான் தனுசு ராசியிலையும் மகர ராசியிலையும் பயணம் செய்கிறாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரம் பார்வை கூட்டணியை பொறுத்து தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அதுவும் மாதத்தினுடைய பற்பகுதி 15ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும். இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆரம்பம் அப்படின்னு வரும்போது நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பல நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா சீக்கிரமே உங்களால் முன்னேற்றத்தை காண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் நிதி ரீதியாக சில சவால்களை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம். ஆனால் அனைத்தையும் எளிதில் சமாளிச்சிடுவீங்க. நிதி நிலைமையை வலுப்படுத்த எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்கம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக காணப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் மாதத்தினுடைய பகுதியானது பார்க்கும் பொழுது உங்களுக்கு பலவிதமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. அதாவது தொழில் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வம் குறைவாக இருக்கும். இது தவிர உங்களுடைய முக்கியமான வேலைகளும் இந்த காலகட்டத்தில் தடைப்படுங்க. அதே சமயம் மாதத்தினுடைய கடைசி 20 நாட்கள் அப்படின்னு வரும்போது பணியிடத்தில் உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவு சற்று குறைவாகவே இருக்குங்க. நீங்கள் விரும்பினாலும் உங்களுடைய வேலையில் உங்களால் கவனம் செலுத்த முடியாது. பல வகையான எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றலாம். வேலையை விட்டு விலகவும் நீங்கள் முடிவெடுப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு புதிய வேலையை பெறாமல் தற்போதைய இருக்கக்கூடிய வேலையை விடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம்தான். நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய வேலையை விட்டு விடுவதை தவிர்த்து கொள்ளுங்க, புதிய வேலை கிடைக்கும் வரைக்கும். அதே சமயம் வேலையில் தொடர்வீர்களா இல்லையா என்பது குறித்த பல வகையான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் தோன்றி கொண்டே இருக்குங்க. என்னதான் கடினமாக உழைச்சாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப பலன் கிடைக்காமலும் போகலாம். ஆனாலும் மாதத்தினுடைய பகுதி வரையிலான காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கடினமாகத்தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய இறுதி பகுதி அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உடன் வேலை செய்வோருடன் உங்களுடைய ஒருங்கிணைப்பு ஓரளவிற்கு நன்றாக மாற வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய செயல்திறனில் முன்னேற்றத்தையும் அடைவதற்கான வாய்ப்பு உருவாகலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்குங்க. வணிகர்களை பொறுத்த வரைக்கும் தொடக்கம், அதாவது மாதத்தினுடைய தொடக்கம் அப்படிங்கிறது நன்றாக இருக்கும். நீங்கள் பல சிறிய நன்மைகளை பெறவும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசினுடைய திட்டங்களில் நல்ல பலன்களையும் உங்களால் பெற முடியும். நீங்கள் அரசு வேலை செய்பவராக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக சாதகமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் மாதத்தினுடைய பகுதி வரக்கூடிய காலங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சவாலாக தாங்க இருக்கும். பாதகமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரலாம். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க. உங்களுக்கு ஏதேனும் கடன் அப்படி இல்லைன்னா கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த மாதத்தை நீங்கள் அதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு கலவையாக தாங்க இருக்கும். உங்களினுடைய பிஸியான கால அட்டவணையின் காரணமாக உங்களால் உங்களுடைய குடும்பத்துடன் போதுமான நேரத்தை செலவிட முடியாமல் போகலாம். அந்த மாதிரியான சூழ்நிலையில் உறவுகளில் தூரம் சற்று அதிகரிக்க செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு இடையில் பார்த்தீங்கன்னா சமநிலையை பராமரிக்கிறதுல நீங்கள் சிரமங்களை கொஞ்சம் அதிகமாகவே சந்திப்பீங்க. உங்களுடைய அணுகுமுறை மற்றவர்களின் உணர்வுகளை புண்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள அறிவுறுத்தப்படுறீங்க. அது மட்டும் இல்லாமல் மாதத்தினுடைய பகுதி பார்க்கும் பொழுது குடும்பத்தில் மிகவும் கடினமாக இருக்குங்க. உங்களினுடைய பேச்சு நடத்தையும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து உங்களை அந்நிய
அந்நியப்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் தாயினுடைய ஆரோக்கியமும் ஓரளவுக்கு பலவீனமாக மாற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் ஓரளவு பார்த்திங்கன்னா நிம்மதியை தரும் என்றாலும் சில பல பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. மாதத்தினுடைய பிற்பகுதியில் சொத்து சம்பந்தமான தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஆரம்பம் வாழ்க்கை துணையுடன் நல்ல நடத்தையை பராமரிக்க முயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா கிரகங்களினுடைய மோசமான நிலை திருமண வாழ்க்கையில் முரண்பாடுகளை அதிகரிக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் கோபப்படுவீங்க. உங்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பும் இருக்கு. உங்களுடைய இயல்பில் ஆக்ரோஷம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களுடைய உறவு மேலும் மோசமடையலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்கவும் நேரிடலாம். அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த மாதங்களில் பார்க்கும் பொழுது மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா கலவையான பலன்களை நீங்கள் சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் போதுமான நேரத்தை செலவிட முயற்சி பண்ணுங்கள். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். மாதத்தின் தொடக்கமானது ரொம்ப மிக மன அழுத்தம் உங்களுக்கு அதிக அளவில் இருந்தாலும் மாதத்தினுடைய பிற்பகுதியில் மன அழுத்தம் அப்படிங்கிறது சற்று குறைய வாய்ப்பு இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நடத்தையில் சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களினுடைய ஆக்ரோஷமான குணம் உங்களுடைய உறவில் கசப்பை அதிகரிக்க செய்யும். மாதத்தினுடைய நடுப்பகுதி உங்களுக்கு நன்றாக இருக்குங்க. மீண்டும் உங்களிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் நிதி ரீதியாக சில சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. இருந்தாலும் பாதகமான சூழ்நிலைகளில் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு தகுந்த முடிவுகளை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முக்கியமான நிதி முடிவுகளை மிகவும் சிந்தனையுடன் எடுக்க வேண்டியதும் அவசியமாகிறது. நல்லா ஆலோசிச்சதுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான முடிவை நிதி முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நிதி நிலையை வலுப்படுத்த கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. மாதத்தினுடைய நடுப்பகுதியில் உங்களுடைய கடின உழைப்பு பலனளிக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய நிதி நிலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்பு தென்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய வருமானத்திற்கும் செலவுக்கும் இடையில் சமநிலையை நீங்கள் காப்பாற்ற விரும்பினீங்க அப்படின்னா சமநிலையை நீங்கள் காத்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். மொத்தத்தில் சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த மாதம் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்கள் படிப்பில் நல்ல வெற்றியை பெறுவாங்க. தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவாங்க. அதே மாதிரி மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது மாணவர்களுக்கும் சற்று சவாலாகத்தாங்க இருக்கும். உங்களுடைய கல்வியில் தடைகள் ஏற்படலாம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கும். உங்களுடைய கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய கனவுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதி ரொம்ப நல்லதாக இருக்கும், சிறப்பானதாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சிகரெட் மற்றும் ஆல்கஹால் போன்ற கெட்ட பழக்கங்களை இருந்து விலகி இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய உடல் நலம் கடுமையாக மோசமடையக்கூடும். மாதத்தினுடைய தொடக்கம் உங்களுக்கு மிக கடினமாக இருக்கும். உங்களுக்கு தொற்று அப்படி இல்லைன்னா ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது தவிர உங்களுடைய உணவு மற்றும் பானங்களில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இது மாதம் முழுவதுமே இந்த மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். மாதத்தினுடைய கடைசி 20 நாட்கள் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் மோசமாகத்தாங்க இருக்கு. எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் அலட்சியமாக இருக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய பல சம்பவங்களை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் சீரியஸ்னஸ் தேவைங்க. உங்களினுடைய எதிராளிகளை குறைத்து எடை போடாதீங்க. எதிராளிகளினுடைய பலம் என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டு மோதனாதான் எளிதில் வெல்ல முடியும். கொடுக்கல் வாங்கல்லையும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. தெரிந்தவர்கள் தானே அப்படின்னு நம்பி பணத்தை தூக்கி கொடுத்துடாதீங்க. அந்த பணம் நிரந்தரமாக வராமல் போகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த சூழ்நிலையிலையுமே சரி நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது
எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்குரிய வழிபாடு நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் நவ கிரகங்களில் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் கொண்டைக்கடலை மாலை வாங்கி சாற்றணும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வாங்கி சாற்றணும். அதே மாதிரி சனிக்கிழமை வரக்கூடிய நாட்கள், மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள், அமாவாசை நாட்களில் அனுமனை வழிபடுவது மிக அதிகமான நல்ல யோக பலன்களை உங்களுக்கு தருங்க.